ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. சரிங்களா? அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கலாமா கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சமைக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் எனக்கு அதோட தீமைகள் பற்றி தெரிஞ்சுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம டெய்லி வந்துட்டு அலுமினியத்தில் தான் சமைப்போம். இப்போ வந்துட்டு ஒரு இரும்பில் சமைக்கிறீங்க, இல்லை ஒரு மண்பானையில் சமைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ மண் சட்டி வந்துட்டு எந்த ஒரு வேதிவினையும் நமக்கு புரியாது. கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே நம்ம ஃபுட்டு கூட நடக்காது. இப்போ இரும்பு சட்டியில் சமைக்கிறீங்க அப்படின்னா கூட, இப்போது இரும்பு சத்து வந்துட்டு உணவில் கலக்குதுன்னா கூட அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட உடம்பு இரும்பு சத்தை வந்துட்டு ஏற்றுக்கும். ஆனால் இந்த அலுமினியம் வந்துட்டு நம்மளோட சமைக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட உணவில் வந்துட்டு அது கரையும். பார்த்தீங்களா? அது கரைஞ்சி தான் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குது பாருங்கள். தெரியுதா? ஆனால் நீங்கள் வாங்குகிற புதுசில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் சமைக்க நாளடைவில் இந்த சட்டி வந்துட்டு இந்த மாதிரி மாறிடும், இந்த அலுமினிய சட்டி. சரிங்களா? இப்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த அலுமினியம் வந்துட்டு நம்ம தக்காளிலாம் சமைக்கிறோம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆசிட் தக்காளியில் இருக்கு இல்லையா? அது போல் வந்துட்டு நம்ம இதிலலாம் வந்துட்டு இந்த அலுமினியம் வந்துட்டு கரையும். அதுவும் இல்லாமல் நீரிலேயே வந்துட்டு கரையும். அதோடைய உருகுநிலை வந்துட்டு ரொம்ப கம்மி. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அது நம்மளுடைய டெய்லியும் நம்மளோட உணவில் 100 மைக்ரோகிராம் அளவுக்கு வந்துட்டு இந்த அலுமினியம் வந்துட்டு கலக்குதுங்க. இதே வந்துட்டு தக்காளி இந்த மாதிரி இந்த ஆசிட் பொருட்களை வந்துட்டு சமைக்கும் போதும் கூட நமக்கு 1000 மைக்ரோகிராம் அளவுக்கு வந்துட்டு இது கலக்குறாங்க. இது கலக்கிறதுனால என்னன்னு கேட்குறீங்களா? இது கலக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இது நம்மளுடைய துப்புரவு தொழிற்சாலைன்னு நம்ம உடம்புல எது இருக்குது? சிறுநீரகம் தானே இருக்குது. அதோடைய கிளாமருலாஸ் அப்படின்ற பகுதியை வந்துட்டு இது வந்துட்டு ஓட்டையே போட்டுடுமா. இப்படிப்பட்ட இந்த அலுமினியத்தால் நமக்கு வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது தெரியுங்களா? அல்சைமர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா, அப்புறம் எலும்பு வளராமல் எலும்பு முறிவுகள், ஆஸ்துமா, கண் பார்வை சிகிச்சை, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த அலுமினியம் தான் வந்துட்டு காரணமாக இருக்குது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த இதில் அலுமினிய சட்டியில் வந்துட்டு சமைக்காதீங்க. நானே இப்போ வந்துட்டு மண் சட்டிக்கு வந்துட்டு மாறிட்டேன். இப்போ நான் வந்துட்டு மண் சட்டியில் தான் குழம்பு வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மண் சட்டி பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா இரும்பு சட்டி பயன்படுத்துங்க. இதை தவிர இந்த அலுமினிய பாத்திரத்தில் சமைக்காதீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியான இதில் வந்துட்டு பயன்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. கூடுமான அளவுக்கு சுத்தமாக இதை பயன்படுத்தவே முடியல அப்படின்னும், அதாவது பயன்படுத்தாமல் இருக்க முடியல அப்படின்னும் நினைக்காதீங்க. கூடுமான அளவுக்கு குறைக்க பாருங்கள், இதை யூஸ் பண்ணுறதை குறைக்க பாருங்கள். சரிங்களா? நன்றி. அனைவரும் நலமோடு வாழ்வோம். நன்றி.